ஒரு வழியா இந்த T20 வேர்ல்ட் கப்ல கிவிஸ் டீமை இந்தியன் டீம் தோக்கடிச்சு இந்த T20 வேர்ல்ட் கப்போடைய சாம்பியன்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலேயே ஓம்ல சாம்பியன் ஆன முதல் டீமாகவும் பேக் டு பேக் சாம்பியன்ஷிப் அடித்த முதல் டீமாகவும் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக 3 டைம்ஸ் சாம்பியன்ஷிப் அடித்த முதல் டீமாகவும் இந்தியன் டீம் ஆயிருக்காங்க. அகமதாபாத்தில் நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த இந்த ஒரு ஃபைனல்ஸை இந்தியன் டீம் 96 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணி நியூசிலாந்து டீமை ஒன் சைடாக டிஃபீட் பண்ணதை தொடர்ந்து அந்த 2023 ODI வேர்ல்ட் கப்பில் நாம் அடைஞ்ச தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அளிக்கிற வகையில் இந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனலை இதே அகமதாபாத் ஸ்டேடியத்தில் வின் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் டீம். இந்த மேட்சை நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த சஞ்சு சாம்சன் கடந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான நாக் அவுட் மேட்ச்சில் 97 ரன்ஸையும் இங்கிலாந்துக்கு எதிரான செமிஃபைனலில் 89 ரன்ஸையும் அடித்ததை தொடர்ந்து நியூசிலாந்துக்கு எதிரான இந்த ஒரு குரூஷியல் ஃபைனல்ஸ்லையும் 46 பால்ஸ்க்கு 89 ரன்ஸ் அடித்ததுனால இந்த டோர்னமெண்ட்லேயே இவர் லேட்டாக என்ட்ரி கொடுத்துருந்தாலும் இந்தியாவுக்காக வெறும் 5 மேட்சஸ் மட்டுமே விளையாண்டு 321 ரன்ஸ் அடித்து தேர்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டர் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த T20 வேர்ல்ட் கப்போடைய பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டையும் வாங்கியிருக்காரு. இவரை தொடர்ந்து இந்த மேட்ச்சில் பவுலிங்கில் 4 ஓவர்ஸை பவுல் பண்ண பும்ரா வெறும் 15 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 4 முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து இந்தியன் டீம் இந்த வேர்ல்ட் கப்பை வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக ஆனது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட்லேயே 14 விக்கெட்ஸ் எடுத்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆனதுனால இந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனலோடைய பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் வின் பண்ணியிருக்காரு. இதில் இந்த T20 வேர்ல்ட் கப் ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்த அபிஷேக் சர்மா இந்த ஃபைனலில் வெறும் 18 பால்ஸில் ஆஃப் செஞ்சுரி அடித்ததுனால இந்த வேர்ல்ட் கப்பில் குயிக்கஸ்ட் ஆஃப் செஞ்சுரி அடித்த பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் மார்க் நம்ம பின்னுக்கு தள்ளிட்டு அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஏட்டஸ் எல்லாரையும் வாயடிச்சு போக வச்சுட்டாரு. நம்ம இந்தியன் டீம் அகமதாபாத்தில் நடந்த இந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸை வின் பண்ணதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.